கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உனக்கு குரோதமான மந்திரவாதம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கிறோங்க. உங்களுக்கு விரோதமாக யாராலையும் மந்திரவாதம் செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாக யாரும் பலவிதமான திட்டங்களை தீட்ட முடியாது. ஏன் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வேதத்தை வாஸ்து பாருங்க. என்னாகமம் 23:23 பாலாக்குங்கிற ஒரு மனிதன் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போக வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாகிய பிள்ளையாமை கூப்பிட்டு சபிக்க சொல்லுகிறான். சபிக்க வந்த பிள்ளையாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, இவர்களோடு கூட சர்வ வல்லமையில தேவன் இருக்கிறார். பாலாக்கு நன்றாய் புரிந்து கொள்ளும்படி செய்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த உலகம் நன்றாய் புரிந்து கொள்ளும். உங்களுக்கு விரோதமாக யாராலையும் மந்திரம் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, யாராவது உங்களுக்கு மந்திரம் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு, அது பலிக்காது. அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் அது நடக்காது. 1-2 மந்திரம் இல்லை, 1000 லட்சக்கணக்கான மந்திரங்களை செய்யட்டுமே, நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால், கர்த்தருங்களோடு கூட இருந்தால் உங்களை தொடக்கூட முடியாது. யார் செய்தார்களோ அவர்களுக்கு அது ரிவர்ஸாக அவர்களை போய் விழும். யோசித்து பாருங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எகிப்தியர்கள் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 14:25 எகிப்தியர்களே சொல்கிறாங்க, நமக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், நமக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், ஓடி போவோம். ஓடிட்டாங்களா? அவங்கள டச் பண்ண முடியல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதை விசுவாசிங்க. எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, எனக்கு விரோதமான செய்வனையும் இல்லை. அப்படி யாராவது செய்தாலும் அது என்னை அணுகாது, என் குடும்பத்தை தொடாது, என் பிள்ளைகளை தொடாது. முழு நிச்சயமாக நம்புங்க, முழு நிச்சயமாக நம்புங்க. அது உங்களை டச்சே பண்ண முடியாது. ஒரு சகோதரி பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த நிச்சயம்லாம் பண்ணியாச்சு. அதற்கு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு அந்த மாப்பிள்ளை வீடு சரியில்லைன்னு சொல்லி. அப்போது பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க, கல்யாணம் நடக்காது, நிப்பாட்டிடுவோம், வேண்டாம். இப்போ மாப்பிள்ளையுடைய ஃபேமிலியில் மாப்பிள்ளையுடைய அப்பா, இந்த பொண்ணு நிச்சயம் பண்ண பொண்ணு நிச்சயம்தான், எங்களுக்கு தான், நான் என்ன மந்திரம் பண்ணி உன் பிள்ளைய உன் மகளை பைத்தியக்காரியாக்குறேன் பண்ண பார்த்தாங்க, முடியலை. என்னாச்சு? ஒரு கார் விபத்தில் அவங்க முழு குடும்பமும் பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களே சொன்னாங்க, உங்களுக்கு விரோதமாக நாங்கள் மந்திரம் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு தான் அது பழிச்சு தவிர நல்லா இருக்கு. இன்றைக்கி அந்த பொண்ணு வேறு திருமணம் கட்டி நல்லா இருக்கிறாங்க. உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும் ஒன்றும் பண்ண முடியாது. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.